almost everything you need to know. ஹலோ நண்பா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குயிக் அப்டேட். நம்ம சேனல்ல இருந்து உங்களுக்காக அந்த கோல நீங்கள் பாட்காஸ்ட், ஆடியோ புக்ஸ் அண்ட் வீடியோஸை கன்சியூம் பண்ணுற மாதிரி நாங்கள் ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணியிருக்கோம். பீட்டா ஸ்டேஜில் இருக்க இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்கள் ஃபீட்பேக்கை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பை கிரியேட் பண்ண எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹலோ நண்பா, நம்ம சேனலோட ஃபினான்ஸ் ஃப்ரைடே சீரீஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக காம்பவுண்ட் எஃபெக்டோட மேஜிக் தெரிஞ்சிருக்கும். உங்கள் லைஃபோட ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே அதை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை உங்களோட அட்வான்டேஜுக்கு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனால் சில பேர் இந்த காம்பவுண்ட் எஃபெக்டை பற்றி சின்ன வயசுலேயே புரிஞ்சுக்காததுனால லோனை போட்டு அதுக்கு அகெயின்ஸ்டாக போயிட்டு இருப்பாங்க. லோனை போட்டு காம்பவுண்டிங்க்கு அகெயின்ஸ்டாக போகிறதுனால லாங் டேர்மில் அதோட இன்ட்ரெஸ்ட் இவங்க வாங்கின பிரின்சிபல் அமௌண்ட்டை விட அதிகமாக மல்டிப்ளை ஆகிட்டே போகும். இதனால லைஃப்பில் இவங்க ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்படுவாங்க. யூஸ்வலாக கட்டுற லோனோட இஎம்ஐ தானே கட்டிட்டு இருக்கோம்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியாமல் டெட் ட்ராப்பில் மாட்டிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த கடன் தொல்லையிலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னு நினச்சிங்கனாலும் இல்லை இந்த டாப்பிக்கில் உங்களோட ஃபினான்ஷியல் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நம்ம சில ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸையும் அப்புறம் எக்ஸலோட ஹெல்ப் மூலமாக சில கேல்குலேஷன்ஸை பண்ணி எப்படி இந்த டெட் ட்ராப்லேருந்து வெளியே வர்றதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இவங்க தான் அருண் அண்ட் ஆகாஷ். இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறாங்க. ஒரே இன்கம் தான் ஏர்ன் பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளாக ரெண்டட் ஹவுஸ்லேயே இருந்திருக்காங்க. ரெண்டட் ஹவுஸில் இருந்த நேரத்தில் வீட்டில் சொந்த வீடு வாங்கணும்னு சொன்னாங்க. ரெண்ட்டுக்கு இருக்க இடத்துல ஹவுஸ் ஓனர் டார்ச்சர் பண்ணுறான்னு இந்த மாதிரி சோஷியல் அண்ட் எமோஷனல் ரீசன்ஸ்னால ஃபினான்ஷியல் கால்குலேஷன்ஸ் எதுவுமே பண்ணாமல் ஹவுசிங் லோனை போட்டு ஒரு வீடை வாங்கிட்டாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் ரெஸ்பான்சிபிள் எம்ப்ளாயிஸாக இருந்ததுனால கரெக்டாக மாதம் லோனுக்கு இஎம்ஐயும் கட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குமே ஃபினான்ஷியல் நாலேஜ் அவ்வளவா இல்லாததுனால அவங்க கட்டுற லோன்ல எவ்வளவு பிரின்சிபல் அமௌண்ட்டை கட்டுறாங்க, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டை கட்டுறாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் எடுத்த லோனை நம்ம இப்போ அனலைஸ் பண்ணுவோம். இப்போ இந்த எக்ஸல் ஷீட்ல இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் டவுன் பேமெண்ட் பே பண்ணி ஒரு 40 lakhs லோன் எடுத்ததா கன்சிடர் பண்ணுவோம். ரெண்டு பேரும் என்னதான் நெகோஷியேட் பண்ண ட்ரை பண்ணாலும் அவங்க சிபில் ஸ்கோர் அந்த அளவுக்கு நல்லா இல்லாததுனால அவங்களுக்கு 7.5% தான் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சது. எல்லாரும் 30 இயர்ஸ்க்கு தான் லோன் எடுக்கிறாங்கன்னு ஸ்டாண்டர்டா இவங்களும் 10 year 30 இயர்ஸ்க்கு போட்டுக்கிட்டாங்க. ரெண்டமா இவங்க ரெண்டு பேரும் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி லோன் எடுத்ததா கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ June 1, 2019 என்டர் பண்ணோம்னா நம்ம கால்குலேட்டர்ல ஆட்டோமேட்டிக்கா இந்த 10 yearக்கு மாசம் எவ்வளவு இஎம்ஐ கட்ட வேண்டிய இருக்கும், எத்தனை நம்பர் ஆஃப் பேமெண்ட்ஸ் வரும், நம்ம வாங்கின லோன் அமௌண்ட்டுக்கும் நம்ம கட்ட போற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு டோட்டலா 360 பேமெண்ட்ஸை பண்ணி லோனை கட்டி முடிக்கும் போது 40 lakhs லோன் வாங்கினதுக்கு பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து 1 crore மேல பே பண்றோம்னு தெரியுது. ஆனா ஜென்ரலாவே ஃபினான்ஷியல் நாலேஜ் அந்த அளவுக்கு இல்லாதவங்க இது எல்லாத்தையும் பார்க்காம மோஸ்டா மாசம் எவ்வளவு கட்டணும்ப்பா அதை மட்டும் சொல்லுங்கன்னு தெளிவா கேட்டுக்கிட்டு பங்க்சுவலா அந்த இஎம்ஐ கட்டிடுவாங்க. இதே மாதிரி தான் அருணும் ஆகாஷும் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டையே லாங் டேர்முக்கு காம்பவுண்ட் ஆக விட்டா நம்ம பிரின்சிபல் அமௌண்ட்டை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட்டை கட்டுறோம்னு அவங்களுக்கு தெரியாமலே கட்டிட்டு இருந்தாங்க. வீடு கட்டுறதுல பிஸியா இருந்ததுனால அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெண்டு பேரும் அவங்க புது வீட்டுக்கு ஷிஃப்டும் ஆயிட்டாங்க. ஆனா இவங்க வீடு கட்டிட்டு இருந்த டைம்லயும் இவங்க ஷிஃப்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரோட மைண்ட் செட்ல ஒரு பெரிய சேஞ்ச் நடந்தது. அருணோட மைண்ட் செட் எப்படி இருந்ததுன்னா, அப்பாடா நம்ம வீட்டுல ரொம்ப நாளா வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, எப்படியோ வாங்கிட்டோம், இதுக்கப்புறம் ப்ராப்பரா லோனை கட்டிட்டு இருந்தோம்னா லைஃப்ல நம்ம செட்டில் ஆயிடலான்னு லோன் போட்டு ஒரு லைபிலிட்டி வாங்கினதுலே சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டாரு. இதனால இவரோட யூஷுவல் ரொட்டீன் ஜாபுக்கு போயிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆன உடனே இவர் ஃப்ரெஷ் அப் ஆகும்போதே ஆன்லைன்ல ஃபுட்டை ஆர்டர் பண்ணிடுவாரு. டிவில ஏதாவது சீரீஸையோ படத்தையோ ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சு ஆர்டர் பண்ண ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டே பிஞ்ச் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாரு. விடிய விடிய இந்த மாதிரி பிஞ்ச் வாட்ச் பண்றதுனால அதுலயே அவரோட மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் ஆயிடும். ஸோ வேற எதை பத்தியும் யோசிக்க டைம் இல்லாம நெக்ஸ்ட் டே அவரோட ஆஃபீஸ் ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஆனா அதே நேரத்துல ஆகாஷ் கொஞ்சமா என்டர்டைன்மெண்ட் பார்த்தாலும் அதுலயே அவரோட மொத்த டைமையும் வேஸ்ட் பண்ணாம செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. இதனால ஹெல்த் வைஸ்ல அவரை இம்ப்ரூவ் பண்ண டயட் அண்ட் ஒர்க் அவுட் பண்ணாரு. அவரோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ண நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்டையும் புக்கையும் படிக்க ஆரம்பிச்சு மணி, ஃபினான்ஸ் அண்ட் லைஃபை பத்தி அவர் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க
ஆரம்பிச்சாரு. ஸோ 2 வருஷத்திலேயே இவங்களுக்குள்ள ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வந்தது. ஒருத்தர் லைஃப் போற போக்குக்கு போயிட்டு இருந்தாரு, இன்னொருத்தர் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இன்டென்ஷனோட லைஃபை ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்பதான் அவருக்கு லைஃப்ல நம்ம நினைச்ச மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கணும்னா நமக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தான் தேவைப்படும் புரிஞ்சுக்கிட்டாரு. இதனால 2 வருஷமா லோனை கட்டிட்டு இருந்தாலும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவரோட ஹவுசிங் லோனை பத்தி அவரே படிச்சு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி அவர் பண்ண ஸ்டடியில இந்த மாதிரி டெட்ல இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நம்ம காம்பவுண்டிங்க்கு அகைன்ஸ்டா போயிட்டு இருக்கோம்னு புரிஞ்சுக்கிட்டாரு. இதை சால்வ் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு தேட ஆரம்பிச்சாரு. அப்பதான் அவரு நம்ம இந்த வீடியோல பார்த்த மாதிரி எக்ஸல் ஷீட்டை போட்டு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்றோமான்னு அந்த ஷாக்கிங்கான நம்பர்ஸை ரியலைஸ் பண்ணாரு. இந்த ஷாக்கிங்கான நம்பர்ஸை பார்த்த உடனே காம்பவுண்டிங்ல அதிகமான டைமை கொடுத்தாதானே பிரின்சிபலை விட இன்ட்ரெஸ்ட் அதிகமா மல்டிப்ளை ஆகும். ஸோ 30 இயர்ஸ்க்கு லோன் டென்யூர் எடுத்திருந்தாலும் அருண் மாதிரி எக்ஸாக்டா எதை பத்தியும் யோசிக்காம அவங்க கொடுத்த இஎம்ஐ அமௌண்ட்டை அப்படியே கட்டிட்டு இருந்தாதானே அது இந்த அளவுக்கு காம்பவுண்ட் ஆகுது. நம்மளோட ஃபினான்ஷியல் நாலேஜை யூஸ் பண்ணி லோனை ப்ரீபே பண்ணி பார்த்தா என்ன ஆகுதுன்னு ஆகாஷ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தாரு. ஸோ இந்த நம்பர் ஆஃப் பேமெண்ட்ஸை குறைக்கிறதுக்கு அவர் நம்பர்ஸை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தாரு. ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் அவருக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லாததுனால அதுல யூசுவலா பே பண்ற மாதிரி தான் பே பண்ணாரு. ஸோ அந்த செகண்ட் இயர்ல இருந்து அடிஷ்னலா மாசம் 5000 பே பண்ணா என்ன ஆகுதுன்னு அவர் கால்குலேட் பண்ண நினைச்சாரு. ஸோ நம்ம இங்க ஒரு தடவை 5000 அமௌண்ட்டை என்டர் பண்ண உடனே ஒரு நம்பர் ஆஃப் பேமெண்ட் குறைஞ்சிருச்சு பாருங்க. ஸோ இதே மாதிரி அவரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேவிங்ஸ் பண்ணி இல்ல ஜாப்ல மட்டும் டிபெண்ட் ஆகாம ஏதாவது ஒரு இன்கம் சோர்ஸை பில்ட் பண்ணி இந்த அடிஷனல் 5000 கண்டினியூஸா பே பண்ணிக்கிட்டே வந்தா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ எவ்ரி மந்த் கன்சிஸ்டன்டா 5000 பே பண்றது மூலமா 360 மந்த்ஸ் பே பண்ண வேண்டிய லோனை நம்மளால 243 மந்த்ஸ்லயே பே பண்ணி முடிக்க முடியும். இந்த ப்ரீ பேமெண்டால இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் நம்ம வாங்கின பிரின்சிபலை விட அதிகமா போகல. ஸோ இதனால 1 crore பே பண்ண வேண்டிய இடத்துல இப்போ அப்ராக்சிமேட்டா 79 lakhs தான் பே பண்ண வேண்டிய இருக்கு. சீக்கிரமாவும் நம்மளோட லோனை ரீபே பண்ணி முடிக்க முடியுது. ஸோ இப்போ இது மாதிரி பே பண்ணாம ஆகாஷ் இன்னொரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண பாக்குறாரு. அவர் கம்பெனில யூசுவலா ஃபெஸ்டிவலுக்கு போனஸ் கொடுக்கற பழக்கம் இருக்கு. அந்த போனஸ் அமௌண்ட்டை லாவிஷா எக்ஸ்பென்ஸ் பண்ணாம 60,000 மாதிரி ஒரு லம்சம் அமௌண்ட்டை எல்லா வருஷமும் லோனை ப்ரீபே பண்ணா என்ன ஆகுதுன்னு கால்குலேட் பண்ணி பார்க்க நினைச்சாரு. ஸோ எல்லா வருஷமும் 60,000 இப்போ என்டர் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த இனிஷியல் 2 இயர்ஸ்க்கு அப்புறமா ஜூன் மந்த்ல 60,000 என்டர் பண்ணுவோம். அதே மாதிரி எல்லா ஜூன்லயும் கண்டினியூ பண்ணுவோம். இதை இப்போ என்டர் பண்ணதுக்கு அப்புறமா இன்ட்ரெஸ்ட் ரேட்ல ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. நம்ம 5000 பே பண்ணதை விட 1 lakh அதிகமாக சேவ் பண்றோம். ஸோ பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து இங்க 78 lakhs செலவு பண்றோம்னு என்டர் பண்ணிடுவோம். ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல ஆகாஷ் ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கிறதுனால அவரு ப்ரீபேவும் பண்ண போறேன், ஒரு புது இன்கம் சோர்ஸையும் பில்ட் பண்ண போறேன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. இதனால அவரோட ஆபீஸ்ல இருந்து கிடைக்கிற போனஸஸையும் அவரோட புது இன்கம் சோர்ஸை வச்சு போனஸ் கிடைக்கும் போதெல்லாம் இந்த 60,000 ப்ரீ பேமெண்ட்டையும் இந்த 5,000 மந்த்லி பேமெண்ட்டையும் காம்பினேஷனா ப்ரீபே பண்ணா எந்த அளவுக்கு சேவ் ஆகுதுன்னு இப்ப கால்குலேட் பண்ணி பார்க்கலாம்னு நினைச்சாரு. ஸோ நம்ம இப்ப அந்த 5,000 அடிஷனல் பேமெண்ட்டை என்டர் பண்ணுவோம். இப்படி பண்றது மூலமா எவ்வளோ சேவ் ஆகுதுன்னு கால்குலேட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை என்டர் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மேல வந்து பார்க்கும்போது டோட்டலா பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்டையும் சேர்த்து நம்ம 70 lakhs தான் பே பண்ண போறோம்னு நமக்கு தெரிய வருது. இது 1 crore பே பண்றதை விட ஒரு பெட்டரான ஆப்ஷன்னு உங்களுக்கு கிளியரா தெரியுது. ஸோ இந்த மாதிரி 2 வருஷம் லேட்டாக ப்ரீபேமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது மூலமாகவே இவரால் 30 lakhs சேவும் பண்ண முடியும். லோனை ஒரு மோட்டிவேஷனாக வச்சு புது இன்கம் சோர்ஸையும் பில்ட் பண்ண முடியும். லோன் டென்யூரை கூட பாதியாக குறைச்சி லோனை கிளியர் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்து காம்பவுண்டிங்கை அவரோட அட்வான்டேஜுக்கும் யூஸ் பண்ண முடியும். இதுதான் ஃபினான்ஷியல் நாலேஜோட பவர். ஸோ உங்களோட லைஃப் வந்து உங்களோட கண்ட்ரோலில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு இந்த எக்ஸல் ஷீட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்க லிங்க்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்க ஃபினான்ஷியல் நாலேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் இன்வெஸ்ட் பண்றதுக்கும் ஃப்ரீ இ-புக்ஸ் அண்ட் டிமேட் அக்கௌண்ட் வேணும்னா அதுக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஃப்ரீ இ-புக்ஸையும் ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட்டையும் ஓபன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் ஆப்பை பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணி பீட்டா ஸ்டேஜ்ல இருக்க ஆப்பை உங்களுக்காக இன்னும் பெட்டரா இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஆப்பை யூஸ் பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக்கை மெயில் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சேனல்ல இருக்க எல்லா ஃபினான்ஸ் ஃப்ரைடே வீடியோஸை இந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பாருங்க. எங்களை நீங்க இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அங்கிருந்து நீங்க எங்களை இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணலாம். கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.